ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெஸ்டனில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் டிசம்பர் டைமில் ஒரு கோல்டு வெதரில் இருந்தாலும் இதோட லைட்ஸ், மியூசிக், அப்புறம் இங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு வார்ம் ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய உட்டன் ஸ்டால்ஸ் இருக்கும். இங்கே நிறைய ஃபுட்டு இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார், பெல், கேண்டில், கார்லாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேதர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட கேதர் பண்ணி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக காத்திருக்க ஒரு விஷயம் அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்காக தான். ஸோ ட்ரெஸ்டன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பர் ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. இது ஒரு 1434 இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் அவங்க ஒவ்வொரு வருஷமும் 1434 ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இப்படி செட்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். அதாவது ஒரு 600 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க எவ்வளோ வார் இந்த சிட்டி பார்த்துருக்கோம். எத்தனை தடவை ட்ரெஸ்டனுக்கு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நிறைய ட்ரெஸ்டனோட இதெல்லாம், அதாவது எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நிறைய வேர்ல்ட் வாரில் போட்ட பாம்பில் டெமாலிஷ் ஆகி ரீபில்ட் பண்ண பிளேசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன்னுமே அலைவாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உண்மையாகவே பெரிய விஷயந்தான். இதை ட்ரெஸ்டன் ஸ்ட்ரீசல் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரீசல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேக் இருக்கும், கிறிஸ்மஸ் கேக். இங்கே அதை ட்ரெஸ்டனர் ஸ்டோலன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் அந்த ஸ்ட்ரீசல் மார்க்னு பேர் வந்தது அப்படின்னு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்க்மார்க் ஸ்கொயர்னு ஒரு ஏரியா இருக்கும் ட்ரெஸ்டனில். அதாவது ஓல்ட் டவுனில் ஆல்க்மார்க் ஸ்கொயர், அங்கே தான் இந்த ட்ரெஸ்டன் ஸ்ட்ரீசல் மார்க், அதாவது இதுதான் மெயின் மார்க்கெட். அது இங்கே இருக்கும். பட் சிட்டிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய குட்டி குட்டி மார்க்கெட், தீம்டு மார்க்கெட்ஸ்லாம் அதுவும் இருக்கும். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்ஸோட இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 26 நவம்பர்லேருந்து 24 டிசம்பர் வரை ஓப்பனிங் எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு க்ளோசிங் டைமும் இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஃபுட் என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெர்மன்ஸோட ஃபேவரட் ஃபுட் பிராட்வூஸ்ட். பிராட்வூஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஹாட் சாசேஜ். அதுதான் அதை ப்ரெட்டில் வச்சு மஸ்டர்ட் சாஸோ இல்லைன்னா மயனைஸோ இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வேஃபிள்ஸ், அதே மாதிரி ஹங்கேரியன் ஃபுட் லாங்கோஸ் இதெல்லாமே கிடைக்கும். மெயினாக எதுக்கு வருவாங்க அப்படின்னா இங்கே கிடைக்கிற ப்ளூ வைன் ட்ரை பண்ண தான் வருவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஹாட் வைன், அதாவது ஹாட் மல்டு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ளோவ்ஸ், சினமன், கிராம்பு, பட்டை, ஆரஞ்சோட பீலு இதெல்லாம் சேர்த்து பண்ணுற ஒரு வைன் தான் அது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்கஹாலிக்காக வேணும் அப்படின்னா கிண்டர் பஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணலாம். அது அதே ஃப்ளேவர் தான், பட் ஆல்கஹால் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், ரோஸ்டட் செஸ்னட்ஸ் இந்த மாதிரி ஸ்டால்ஸுமே இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்டனோட ஃபேமஸ் கிறிஸ்மஸ் கேக், அதாவது ஸ்டோலன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்டனர் ஸ்டோலன், அதுவுமே கிடைக்கும். ஸோ அது எப்படின்னா பட்டரில் ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ரைசின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்டனர் ஸ்டோலன். அதுக்கு மேலே அந்த கேக் பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பவுடர்னால் அப்படியே டஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பவுடர் சுகர்னால். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. உங்களுக்கு நிறைய உட்டால் க்ரேவ் பண்ண டாய்ஸு, அதே மாதிரி கிளாஸ் ஆர்னமெண்ட்ஸு, ஹேண்டில் பெயிண்ட் பண்ண டெக்கார் ஐட்டம்ஸு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குங்க. அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, குழந்தைங்களோட ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் நல்ல இடம். ஏன்னா நல்ல வார்மான லைட், நல்ல மியூசிக், ஹாட் ஃபுட். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதே மாதிரி சன்செட் டைம்லலாம் இன்னும் மேஜிக்கலாக இருக்கும் பார்க்குறக்கு.
மஸ்ட் ட்ரை என்னென்னா ஃபுட் தாங்க. ஃபுட் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நமக்கு. இன்னும் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் திங் ட்ரெஸ்டன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற ஸ்டேஜ் ப்ரோக்ராம். ஸோ சென்டரில் வந்து சின்னதாக அழகாக ஒரு ஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி லைவ் மியூசிக் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களாம் வந்து சாண்டா வேஷம் போட்டுட்டு கிறிஸ்மஸ் சாங்ஸ்லாம் பாடுவாங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா அமைதியாக ரொம்ப நேரம் இருந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லேட்டராக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்டனில் இருக்க லோக்கல் பேண்ட்ஸும் வந்து அதே மாதிரி ஹாட் சாக்லேட் இல்லை ப்ளூ வைன் இதை ஒன்று கையில் வச்சுட்டு அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து என்ஜாய் பண்ணால் போதும். நீங்களும் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இந்த ட்ரெஸ்டன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.